த செல்லிங் பார்ட். ஹவு டு செல் அப்படிங்கிறது வந்து எப்போ நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறோமோ அப்போ வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். செல்லிங்கில் நிறைய பேர்த்துக்கு இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துருந்தேன். ஸோ இன்னைக்கு மேஜரான கான்செப்ட் நான் எடுக்கணும்னு விரும்பினது இஸ் செல்லிங் பார்ட். ஓகே, டி ஹாவேக்கர் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த மில்லினியர் மைண்ட் இன்டென்சிவ் MMI ப்ரோக்ராம் அது கூட சேர்ந்து ட்ரெயின் இது மாதிரி நிறையா ஒரு பண்டில் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து அவர் டிசைன் பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக இப்போது சில இவங்களை வச்சு கொடுத்துட்ருக்காங்க, லீடர்ஸை வச்சு கொடுத்துட்ருக்காங்க. சக்ஸஸ் கியான் அப்படிங்கிற கம்பெனி வந்து டி ஹாவேக்கரோட டைப் பண்ணி அவங்களோட ப்ரோக்ராமை இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. MMI ப்ரோக்ராமில் வந்து மில்லினியர் மைண்ட் இன்டென்சிவ்ல இதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா பயங்கரமான அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கு. அதெல்லாம் முடிச்சு தான் அவங்க வந்து பண்ண முடியும். பயங்கரமான குவாலிஃபிகேஷன்ஸ். எதுக்காக MMI டி ஹாவேக்கர் சொல்லியிருந்தேன்? இந்த டி ஹாவேக்கர் இந்த டி ஹாவேக்கர் அப்படிப்பட்ட அந்த டி ஹாவேக்கர் கிட்ட இந்த சக்ஸஸ் பியாண்ட் சுரேன் போயிட்டு அவர் பேசுறதா சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து செல்லிங்கில் வந்து சில ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து கோர்ஸ் கிரியேஷன் வந்து என்னால் ஈஸியாக பண்ண முடியுது, நான் கொடுக்கறது வந்து நிறையா கொடுக்குறேன், பட் எனக்கு அதை வந்து செல் பண்ணுறது, மற்றவங்ககிட்ட கொடுத்து அதை காசாக வாங்குறதுல எனக்கு நிறையா சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வேர்டு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது ஸ்ட்ராங்காக சொன்னதுக்கப்புறம் நான் இனிமேல் விற்கிறத பற்றி யோசிக்கிறதே கிடையாது. ஐ எம் பிகமிங் எக்ஸ்பர்ட் இன் த செல்லிங். நான் எக்ஸ்பர்ட் ஆனதுக்கு அந்த ஒரு வேர்டு தான் காரணம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது சக்ஸஸ் கியான் வந்து மோர் தென் 100 crores கொரோனா பீரியட்ல ஏர்ன் பண்ணாங்க. இப்போ வந்து அதை விட அதிகமாக இருக்கும். மோர் தென் 100 crores 1 yearல, மோர் தென் 100 crores. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அவங்க அந்த அளவுக்கு செல் பண்றதுக்கு மெயின் ரீசன் அந்த கொடுத்த ஒரு வேர்டு. என்ன வேர்டுனா, உங்ககிட்ட ஒரு விஷயம் நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னா, ஒருவேளை நீங்க அதை வந்து அவங்களுக்கு கொடுக்கல, விற்கல அப்படின்னா அவங்களை கெடுக்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு அவர் சொன்னார். உங்ககிட்ட இருக்கிற நல்ல சொல்யூஷனை கொடுத்தா அது அவங்களுக்கு பெனிஃபிட் ஆயிருக்கும். அதை நீங்க அவங்களுக்கு விற்காததுக்கு தான் அவங்களுக்கு நீங்க கெடுக்கிறதுக்கு உண்டான ரீசன். ஸோ அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றது செகண்டரி, பட் நீங்க கொடுக்கலினா, விற்கலினா நீங்க கெடுக்குறீங்கன்னு அர்த்தம். உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு, அதை வந்து கொடுக்கல அப்படின்னா யூ ஆர் ஸ்பாயிலிங் தட் பர்சன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அவர் சொன்னார். ஓகே, அதே மாதிரி உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா அது நீங்க யாருக்கு தேவைப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கலைன்னா அவங்களுக்கு நீங்க நெகட்டிவ் பண்ணீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால நாம வந்து அவங்களுக்கு நெகட்டிவ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகனாச்சும் அதை நாங்கள் நிறையா விற்கணும் அப்படிங்கிறது. அது கரெக்டான பர்சன்கிட்ட கரெக்டான விஷயத்த விற்கணும். ரைட், நம்ம ப்ரைஸை கம்மி பண்ணணும்னு அவசியம் கிடையாது, வேல்யூ அதிகம் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாயிண்டாக இருந்துச்சு. அண்ட் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இஸ், இஃப் வி பிகம் வாட் வி செல், நான் என்ன விற்கிறனோ அந்த விஷயமாவே நான் மாறும்போது செல்லிங் ஹேப்பன்ஸ் எஃபோர்ட்லெஸ்லி. எஃபோர்ட்டே இல்லாமல் ஒரு விஷயத்த செல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் நான் அங்கே லேர்ன் பண்ண ஒரு கான்செப்ட். அதாவது ஒன் ஆஃப் த செல்லிங் எக்ஸ்பர்ட் இருந்தார், அவர்கிட்ட நான் லேர்ன் பண்ண ஒரு விஷயம். அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு நாளில் 1 crore உண்டான 1.55 crore, 1.5 கோடிக்கு மேலே ஒரே ஒரு நாள் 1 மணி நேரத்தில் அவங்களால பண்ண முடிஞ்சு. ஸோ அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி உங்களால் இவ்வளவு வந்து சேல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு கேட்கும்போது அவங்க கொடுத்த ஒரு விஷயம் தான் என்னன்னா, நீங்கள் என்னவா விற்கிறீங்களோ, எதை விற்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா எஃபோர்ட்டே இல்லாமல் உங்களால் விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த மைண்ட் செட் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து மைண்ட் செட். இவ்வளோ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஹைலி இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் யாருனால சொல்ல முடியும் சொல்லுங்க? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுலேருந்து ரிசல்ட் எடுத்தவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கோட்ஸ், ஒரு நல்ல கோட்ஸை வந்து எல்லாத்திட்டையும் கொடுத்தா யாரு அது எடுத்துக்கிறதுக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு தான் போய் ரீச் ஆகும் உள்ள. இல்லாட்டி அது ஒரு மெசேஜா போயிட்டு அப்படியே ஒரு நோட்லயோ அல்லது ஜஸ்ட்
கேட்கறதுலையோ போயிட்டு காத்தோட காத்தா கலந்து ரைட். யாருக்கு தகுதி இருக்கோ, யாருக்கு அது கரெக்டாக தேவை இருக்கோ அவங்களுக்கு போய் கரெக்டாக ரீச் ஆகும். நான் அதுக்கு டிசர்வான பர்சன் தான், நான் முன்னேறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், நான் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னால் கூட கரெக்டான மெசேஜ் கரெக்டான பீப்புள்கிட்ட இருந்து கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். ரைட். அப்போது அதுதான் என்விரான்மெண்ட். அந்த ஒரு என்விரான்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் வில் பவர்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் செல்லிங்க்கு எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். நம்மகிட்ட இருக்கிற ஒரு ப்ராடக்டோ அல்லது சர்வீஸோ அதை அவங்களோட மணிக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு செயல். அவங்க காசை வாங்கிட்டு அவங்களுக்கு காசை வாங்கினதை விட கம்மியாக நான் தரேன் அப்படின்னா அது இருக்கிறதுலேயே மோசமான ஒரு செயல். ரைட். கர்ம வினைகள் அதுக்கு நிறையா பின்தொடரும். பட் நம்ம வாங்குற காசை விட நம்மளோட சர்வீஸோ ப்ராடக்ட்டோ நல்ல குவாலிட்டியாக கொடுக்குற பட்சத்தில் ஒவ்வொரு சேல்ஸ்லையும் கர்மா பாயிண்ட்ஸ் நமக்கு அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நம்ம போய் தான தர்மங்கள் பண்ணி நானே ஏதோ பேரிழப்பு நடந்த இடத்துல போயிட்டு நானே கூட இருந்து சப்போர்ட் பண்ணால் ஒரு காஸ்மிக் பாயிண்ட் நமக்கு வருது இல்லையா, அதுக்கு இதுவும் எந்த குறைச்சலும் கிடையாது. ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா ஒரு புண்ணியம் சேரும். அந்த புண்ணியத்துக்கு இந்த புண்ணியம் எந்த விதத்துலையும் குறைச்சல் இல்லைன்னு சொல்றேன். நீங்க ப்ராடக்டோ சர்வீஸோ உங்க பிஸ்னஸ்ல இருந்து சேல் பண்ணும்போது நம்ம கொடுக்குற காசை விட அதிகமான ஒரு வேல்யூ நம்ம கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு நிறைய சிலர் கேட்கலாம், நான் ட்ரேடிங் தானே பண்றேன், எங்கேயோ இருந்து வாங்குறேன், ஒரு லாபத்தை வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த இடத்துல நான் வாங்குற காசுக்கு பொருளை கொடுக்க முடியுது, ஓகே, பட் அதிகமான வேல்யூ நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்கும் நிறைய வழிகள் இருக்கு. உதாரணத்துக்கு வாங்குற இடத்த நீட்டா வச்சிருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகே, பிளசண்டா பேசுறது ஒரு நல்ல அணுகுமுறை, நல்லா பேசி கொடுக்கறதுங்கிறது ஒரு விஷயம். இது எல்லாமே கவுண்ட்ஸ், எவ்ரி திங் கவுண்ட்ஸ் இந்த பிஸ்னஸோட வளர்ச்சிக்கு நீங்க பண்ற ஒவ்வொரு செயல்களுமே அதற்கு கவுண்ட் ஆகும். ரைட். ஸோ ட்ரேடிங்கோ சர்வீஸோ அல்லது மேனுஃபேக்சரிங்கோ எதுவுமே வித்தியாசம் கிடையாது. உங்களோட இன்டென்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி 3 முக்கியமான விஷயங்களை நான் சொல்றேன். உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா 3 இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருக்குது. ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நாலேஜ். நம்ம இன்ஃபர்மேஷன் நாலேஜை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ரைட். ஆனால் இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது தான் இதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்விம்மிங் கோர்ஸை கரஸ்பாண்டன்ஸில் கற்றுக்கிட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பெரும்பாலான மக்கள் அந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கிறது உண்டு. பயன்படுத்தாத அறிவு அதாவது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ரைட். நோயிங் பட் நாட் டூயிங் இஸ் ஈக்குவல் டு நாட் நோயிங். தெரிஞ்சுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸ்விம்மிங் கோர்ஸை கரஸ்பாண்டன்ஸில் கற்றுக்கிட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்படின்னு எனக்கு ஒருத்தர் சொல்லும்போது அது இந்த விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரைட். அது எனக்கு புரியுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இப்படி சொன்னாதான், நல்லா உரைக்கிற மாதிரி சொன்னாதான் எனக்குலாம் சில டைம்லாம் உரைக்கும். சரி, ரைட். அந்த மாதிரி இப்படி சொன்னாங்க, ஸ்விம்மிங் கோர்ஸை கரஸ்பாண்டன்ஸ். நான் ரொம்ப டீப்பாக யோசிச்சிருந்தேன், அது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. ஸ்விம்மிங் கோர்ஸ்னால் எப்படி கற்றுக்கணும், இறங்கி தான் கற்றுக்கணும். ஆனால் கரஸ்பாண்டன்ஸில் அங்கேருந்து தொலைவு வழி கல்வியில் பாடலாம் வாங்கி நம்ம கற்றுக்கிட்டோன்னா எப்படி இருக்கும், பிரயோஜனமே கிடையாது. அப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஸ்விம்மிங் கோர்ஸை கரஸ்பாண்டன்ஸில் கற்றுக்கிட்ட மாதிரி நிறையா விஷயங்களை கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதும் எனக்கு புரிஞ்சுது. ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஒருவேளை நான் கற்றுக்கிறது கரஸ்பாண்டன்ஸில் ஸ்விம்மிங் கற்றுக்கிற மாதிரி இருக்கா, இல்லை நிஜமாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி கற்றுக்கிறோமா அப்படிங்கிறது. ஓகே ஓகே இன்ஃபர்மேஷன் நாலேஜ் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் இஸ் த கீ. பட் இது 3வது பாயிண்ட். இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் இஸ் த செகண்ட் பாயிண்ட் இஸ் எனர்ஜி. எனர்ஜி இருந்தால் மட்டுமே இன்ஃபர்மேஷன் உள்ள போகும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஓகே, அண்டு நோட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் தரேன்.
நோ ஒன் நோஸ் த ஃபார்முலா ஆஃப் சக்சஸ் அன்டில் யூ டோன்ட் ட்ரை இட். நோ ஒன் நோஸ் த ஃபார்முலா ஆஃப் சக்சஸ். ஒரு ஃபார்முலா ஒருத்தருக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் அதே ஃபார்முலா ஒர்க் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் உங்களுக்கு அந்த ஃபார்முலா எதுனே கண்டுபிடிக்க முடியாது அன்டில் நீங்க அதை பரிச்சித்து பார்க்கற வரைக்கும். கரெக்டு தானே? ஒரு விஷயம் இதுதான் கரெக்டாக உங்களுக்கு தோணுச்சு, அதை செஞ்சு பார்த்து எஸ் இது சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சால் மட்டும் அதுதான் சக்ஸஸ் ஃபார்முலா. அதை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்த கொடுத்தீங்கன்னா ஓ இதானான்னு நாலேஜாக எடுத்துக்குவாங்க, இன்ஃபர்மேஷனை எடுத்துக்குவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் என்னவாகும்? கரஸ்பாண்டன்ஸில் ஸ்விம்மிங் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ரைட்? செஞ்சு பார்க்கும்போது மட்டுமே நமக்கு அந்த இது வரும். அப்போது இன்ஃபர்மேஷன் முக்கியம். பட் அது எப்போ முக்கியம்னா எனர்ஜி ஃப்ளோ இருந்தால் தான் முக்கியம். எனர்ஜி ஃப்ளோ எப்போ வரும்? இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் வரும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அண்ட் எனர்ஜி ஃப்ளோவை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் ரிப்பீட். எதை ரிப்பீட் பண்ணுறது? அதுதான் சொன்னேன், இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எனர்ஜி ஃப்ளோ இஸ் அதை விட இம்பார்ட்டன்ட். எனர்ஜி ஃப்ளோ எப்போ வரும்? நம்ம கற்றுக்கிட்டதை செயலில் இறக்குனா மட்டும்தான். நான் கற்றுக்கிட்ட அத்தனையுமே செயலில் இறக்க முடியாது இல்லையா? நான் நிறைய விஷயம் கற்றுருப்பேன், அது அத்தனையுமே நான் போய் எப்படி செயலில் இறக்குறது? பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணலாம்? செயலில் இறக்கிறத மட்டும் போய் கற்றுக்கலாமா? ரைட்? எதெல்லாம் எனக்கு கிடைக்குதோ அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு பதிலாக எது எனக்கு செயல்படுத்த முடியும், இப்போ எனக்கு செயல்படுத்துறதுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் நம்ம கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். நிறைய பேர் நிறையா கற்றுக்கிட்டதில் கம்மியாக இது பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அப்போ நிறைய வேஸ்ட் ஆகுது. அந்த வேஸ்ட் ஆகிறது எல்லாமே எனர்ஜியை வந்து டிசிபேட் பண்ணுது, ஃபோக்கஸை வந்து தனியாக எடுத்துகிட்டு போகுது. ரைட்? அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து எனர்ஜி கொடுக்குற விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போனால் நல்லா இருக்கும். அண்ட் மூணாவது விஷயம் இஸ் இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது விஷயம் இஸ் எனர்ஜி ஃப்ளோ. இந்த எனர்ஜி ஃப்ளோ எப்போ இருக்கும் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் இன்டென்ஷன். நான் எந்த இன்டென்ஷனோட நான் வந்து போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். காசு பண்றது மட்டுமே என்னோட இன்டென்ஷனா இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு அந்த இன்டென்ஷன் வந்து ஒரு நல்ல இன்டென்ஷனா இல்லைங்க அப்படிங்கிற பட்சத்தில் எனர்ஜி ஃப்ளோ கம்மியாகும். இன்ஃபர்மேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்டென்ஷன் நல்ல இன்டென்ஷனா இருந்துச்சுன்னா, அதாவது காசு பணம் ஆட்டோமேட்டிக்காக வர்றது, ஆனால் நான் கொடுக்க வேண்டியதை தெளிவாக கொடுக்கறது தான் என்னோட இன்டென்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அதுக்கு நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட், கிளைண்ட் ரிசல்ட் இஸ் கிரேட்டர் தென் மை ரிசல்ட். என்னோட ரிசல்ட்டை விட என்னோட கிளைண்ட்டோட ரிசல்ட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா விச் இஸ் அ குட் இன்டென்ஷன். ரைட்? அந்த இன்டென்ஷன் இருக்கும்போது நமக்கு எனர்ஜி ஃப்ளோ நல்லா வரும். எனர்ஜி ஃப்ளோ நல்லா இருக்கும்போது தான் அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பெரும்பாலான மக்கள் இன்ஃபர்மேஷன் தான் வேல்யூன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நோ, இன்ஃபர்மேஷனை விட பெரிய விஷயம் எனர்ஜி இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் இருக்கு. அந்த எனர்ஜியோட மிக முக்கியமான விஷயமே இஸ் த இன்டென்ஷன். ஓகே, இன்டென்ஷன். அந்த இன்டென்ஷன் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃப்ளோ வந்து மிக முக்கியமான விஷயம். இன்டென்ஷன், அதுக்கப்புறம் எனர்ஜி, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் ரிவர்ஸில் பண்ணுவாங்க இல்லையா? ரிவர்ஸில் பண்ணால் மீடியாக்கர், நேராக பண்ணால் ஃபார்ச்சூனர் கூட எடுத்துக்கலாம். ரிவர்ஸில் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க? இன்ஃபர்மேஷன் எங்கே கிடைக்கும்னு தேடுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நல்ல இன்ஃபர்மேஷன்னா எனர்ஜி ஃப்ளோ கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எனர்ஜி ஃப்ளோ வரும். அந்த எனர்ஜி ஃப்ளோக்கு தகுந்த மாதிரி எங்கே போயிட்டு இருக்கோமோ இன்டென்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவாங்க. ரைட்? இது பண்ணால் நார்மலான மீடியாக்கர்னு அர்த்தம். இன்டென்ஷன் ஃபர்ஸ்ட், எனர்ஜி செகண்ட், தென் இன்ஃபர்மேஷன் தேர்ட். இந்த சீக்வன்ஸை மாற்றினா மட்டுமே நம்ம ஏடிஎம் ஓப்பன் ஆகும். ஏடிஎம்க்கு தேவையானது 3 பின்னு. இந்த 3 பின் இருக்குங்கிறதுக்காக எந்த பின்னை போட்டாலும் ஓப்பன் ஆகாது. நான் வந்து கரெக்டான சீக்வன்ஸில் போட்டால் மட்டுமே தான் ஒர்க் ஆகும். அந்த கரெக்டான சீக்வன்ஸ் இஸ், ஐ எம் ரிப்பீட்டிங், ஃபர்ஸ்ட் இஸ் இன்டென்ஷன், ரெண்டாவது எனர்ஜி, தேர்ட் இஸ் த இன்ஃபர்மேஷன். ஃபண்டாஸ்டிக். ஸோ அப்போது அந்த இன்டென்ஷனோட நம்ம பண்ணும்போது நம்ம எதை விற்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறுவோம். அப்போது நம்ம ஈஸியாக அதை சேல் பண்ணுவோம். இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கும். பெரும்பாலான மக்கள்
இப்போ கூட நிறைய எஃப்எம்சி மெம்பர்ஸ் கூட இன்டென்ஷனை செட் பண்ணாமல் இருக்கிறதுனால மட்டுமே மேபி கொஞ்சம் லேட் ஆகலாம், அல்லது நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் சேலஞ்சஸ் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்டென்ஷனை செட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எனர்ஜி ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்காக வரும், அதற்கு தகுந்த கரெக்டான இன்ஃபர்மேஷன் வரும். தென் யூ வில் கெட் இன் டு த ஃப்ளோ. ஓகே, ஸோ சேல்ஸ் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மிக முக்கியமான விஷயம் இஸ் ப்ரோக்ரஸ் இஸ் பெட்டர் தென் பெர்ஃபெக்ட் ஸ்டார்ட். நான் வந்து ப்ரோக்ரஸ் பெர்ஃபெக்ட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டியது இல்லைங்கிற, பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்புறம் இந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இது வந்து இன்னொரு எக்ஸ்பர்ட் இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். எனக்கு வந்து இருந்த கொஞ்ச நெஞ்ச ஒரு சந்தேகங்கள் அல்லது ஒரு காம்ப்ளிகேஷனை வந்து ஈஸியாக பண்ணி கொடுத்தது, அந்த சேல்ஸில் ஈஸியாக பண்ணி கொடுத்தது இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் ஐ மே நாட் பி a குட் சேல்ஸ்மேன். நான் ஒரு நல்ல சேல்ஸ்மேனா இல்லாமல் போகலாம், ஆனா பீப்புள் ஆர் குட் பர்ச்சேசர்ஸ். மக்கள் நல்ல பர்ச்சேசர். அவங்க எது வந்து கிடைச்சாலும் நல்ல வேல்யூ இருந்தாலும் வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. வாங்கி 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 வாங்குறதுக்காகவே அவங்க சம்பாதிக்கிறாங்க. எல்லாரும் அப்படிதானே, வாங்குறதுக்காக தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ பீப்புள் ஆர் குட் பர்ச்சேசர். அவங்க நல்ல பர்ச்சேசர். நான் வந்து நல்ல ஒரு சுமாரான சேல்ஸ்மேனாக இருக்கலாம், பட் பீப்புள் ஆர் குட் பர்ச்சேசர். அப்போ அவங்க வாங்குறதுக்கு தயாராக இருக்கும்போது நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது, நம்ம ஏன் விற்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸ். இந்த தாட் ப்ராசஸ் எனக்கு வந்து ஒரு பெரிய பல்பான இருந்துச்சு. ரைட், நான் வந்து ஒரு சுமாரான அல்லது மோசமான சேல்ஸ்மேனாக கூட இருக்கலாம், ஆனால் பீப்புள் ஆர் குட் பர்ச்சேசர். பீப்புளுக்கு வந்து வேல்யூ வேணும், அந்த வேல்யூவை வந்து வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரீசன் வேணும். அந்த ரீசன் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா வாங்கிடலாம். எனக்கு என்னோட மென்டார் வந்து அவர் சேல்ஸ் பண்ணி காமிச்சார், ஒரு டெமோ கூட பண்ணி காமிச்சார். என்னன்னா, ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஏதாச்சும் வச்சு யோசிச்சுட்டே இருப்பாங்க, காரணம் சரியா தான் வாங்கிடுவாங்க அப்படின்னு. காரணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க, வாங்க வேண்டிய விஷயங்களை வாங்காம யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு லாஜிக்கா ஒரு ரீசன் சொல்லும் போது வாங்குவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, தேவையில்லாத தலையில கட்டக்கூடாது. நம்ம வேல்யூ கொடுக்கறத அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான்